காலையில் நீங்கள் சீக்கிரம் எழுந்திருக்கீங்க, ஒரு செம்மையான மார்னிங்கில் அப்படியே நீங்கள் ஜன்னல் வழியாக சூரிய உதயத்தை பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப அந்த ஜன்னல் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த இயற்கையை உங்களால் ரசிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதுவே அந்த ஜன்னல் ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இயற்கையும் ரம்மியமாக ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அழகான காட்சிக்கும் நமக்கும் நடுவில் எப்படி அந்த ஜன்னல் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் வேலை செய்யுது. நம்ம ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடோட இந்த உலகத்தை பார்க்குறப்ப அதுவும் நமக்கு ரொம்பவே அழகாக தெரியும். அதுவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான ஆட்டிடியூடோட இந்த உலகத்தை பார்க்குறப்ப அது கொஞ்சம் சுமாராக தான் தெரியும். என்கிட்ட நெகட்டிவான ஆட்டிடியூட் தான் இருக்குது, அப்போ நான் என்ன ரொம்ப கெட்டவனானு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கிடையாது. எல்லார்கிட்டையும் நெகட்டிவான ஆட்டிடியூட் நிறையவே இருக்கும். இந்த ஜன்னலை எப்படி நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ஆட்டிடியூடை அப்பப்போ சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் பாசிட்டிவாக மாற்றிட்டு இருக்கணும். அப்படி சுத்தம் பண்ணாமலே விட்டுட்டோம்னா அது நெகட்டிவாகவே ரொம்ப நாள் நம்ம கூடவே தங்கிடும். இந்த நெகட்டிவான ஆட்டிடியூடுக்கு நாம தான் முக்கியமான காரணமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் காரணம். இது தெரியாமல் சில பேர் நான் ரொம்ப மோசம், நான் நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்களே ப்ளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எதுவுமே உங்கள் தப்பே கிடையாது. சின்ன வயசில் நம்ம குழந்தையா இருந்தப்ப இந்த ஆட்டிடியூட் நம்மக்கிட்ட இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓடி ஆடி விளையாடுவோம், கீழே விழுந்துட்டோம்னா மறுபடியும் எழுந்திரிச்சு போயிட்டே இருப்போம். நாம் தோத்தோம் அப்படிங்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்போ இருக்கவே இருக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர நீ இதை சரியாக செய்யலை, அதை சரியாக செய்யலை, அந்த விஷயத்தில் நீ கோட்டை விட்டுட்ட, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்கள் நம்ம மேலே திணிச்சிட்டு இருக்காங்க. இப்படி திணிக்கிறப்ப தான் ஓஹோ நாம் இவ்வளோதானா, நாம் மோசமோ அப்படிங்கக்கூடிய மாதிரியான நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு நீங்கள் ரீசனே கிடையாது. எதுக்காக நான் பாசிட்டிவான பர்சனாக ஆகணும்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவாக தான் இருக்கணும். இந்த வாழ்க்கை கூட எப்படி இந்த பாசிட்டிவான பர்சன், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இதெல்லாம் ரிலேட் ஆகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மேக்னெட் மாதிரி செயல்பட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னவெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த பிரபஞ்சத்தோட வேலையாக இருக்குது. இவங்க ரொம்ப பாசிட்டிவான பர்சன்பா அப்படின்னு சொல்கிறவங்கள அவங்கக்கிட்ட நெகட்டிவான தாட்ஸ் இருக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு உள்ளேயும் நெகட்டிவான தாட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் பாசிட்டிவ் தாட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது மாதிரி இருக்கிறதால இந்த பாசிட்டிவான தாட்ஸ் தான் டாமினன்ட் தாட்ஸாக இருக்கும். அவங்க சிந்தனை எல்லாம் நேர்மறையாக இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து சேர்றது எல்லாமே நேர்மறையாகவே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மறையான எண்ணங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கணும். என்கிட்ட எதிர்மறையான எண்ணங்கள் தான் இருக்கு, என்னால் பாசிட்டிவாக யோசிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப எதிர்மறையான எண்ணங்களை பலப்படுத்தக்கூடாது. எவ்வளோ பெரிய மகா கெட்டவனாக இருந்தாலும் கூட அவங்கிட்ட ஒரே ஒரு நேர்மறையான எண்ணமாவது இருக்கும். அந்த ஒரு விஷயத்த சொல்லி ஹே நீ தான்ப்பா சூப்பர், இந்த விஷயம் தாண்டா உன்னை பெரிய ஆளை ஆக்கும்னு அவனை பாசிட்டிவாக யோசிக்க வச்சா அவனை கூட நம்மளால நல்லவனாக மாற்றிட முடியும். ஸோ இனிமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டிஸ் அதை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பிங்க. எதையுமே நம்ம செய்ய மாட்டோம், சும்மாவே உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் நான் நெகட்டிவான பர்சன், எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரலன்னு ஃபீலும் பண்ணிட்டு இருப்போம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு மாதிரியான கமிட்மெண்ட் நமக்குள்ள இருக்கணும். உங்களுக்கு நீங்களே ஒரு கமிட்டடாக எல்லா விஷயத்திலையும் செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ரூம் கிளீன் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய வேலை செஞ்சு முடிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட முழு அர்ப்பணிப்போடு முழு கவனத்தோடு ஒரு கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே உங்களை பார்க்குறப்ப செம்மையாக ஒரு ஃபீல் வரும். அடடே நம்ம கிட்டேயே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கா, சூப்பராக இருக்கே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். நம்ம யார்கிட்டையாவது பேசுறோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்போம். என்ன பேசுறோம்னு நமக்கே தெரியாது. ஆனா நம்மோட வார்த்தைகள் தான் நம்ம யாரு அப்படிங்கக்கூடியதை முடிவு பண்ணோம். எப்படி அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம வார்த்தைகளும் இருக்கும். அந்த வார்த்தைகள் தான் நமக்கு நம்பிக்கையை கிரியேட் பண்ணும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஒரு செயலை செய்யறதுக்கான உத்வேகத்தை கொடுக்கும். அந்த செயலை நாம எப்படி செய்யறோமோ அதன்படி தான் நமக்கு பலனும் கிடைக்கும். இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். நான் நல்லா தான் இருக்கேன், என் மனசுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கு, ஆனா யாராவது கேட்டா நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன்.
அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இருக்காதானேன்னு அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்மளோட மூளை நாம என்ன சொல்றோம் அப்படின்றத நல்லாவே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க நல்லா இல்லைன்னு 4 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா நீங்க நிஜமா நல்லா இல்லைன்னு உங்க மூளை நம்ப ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு நம்பிக்கை உங்க மூளையில ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நல்லாவே இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் ஒரு குறை உங்க மனசுல இருந்துட்டே இருக்கும். அதனால யார்கிட்ட உங்களை பத்தி பேசினாலும் தாழ்த்தி பேசிக்காதீங்க. முடிஞ்ச வரை நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை அதிகம் பேசுங்க. இந்த மாதிரி பேசிட்டே இருந்தா அது உங்களுக்கே நல்ல எனர்ஜியை கொடுத்துட்டு இருக்கும். உங்களுக்கு யாரையாவது பிடிக்கல, அதனால அவன்கிட்ட அப்படி நல்ல விதமா சொல்ல விருப்பம் இல்லைன்னா அவங்க கிட்ட எதுவும் சொல்லாம கூட விலகி போயிடுங்க. நெகட்டிவான வேர்ட்ஸ் எவ்வளோ நாம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டெவலப் பண்ண முடியும். உங்க நிலைமை உண்மையிலேயே மோசமா இருந்தாலும் நெகட்டிவான வேர்ட்ஸை எவ்வளோ நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூட டெவலப் பண்ணிக்க முடியும். அதுக்காக நீங்க மீண்டு வருவேன், இது சும்மா கொஞ்ச நாள் சேலஞ்சு தான் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா நீங்க சொல்லுங்க. நம்மளை சுத்தி எந்த மாதிரி ஆட்கள் கூட பழகுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து நம்மளோட சிந்தனைகள் மாறிக்கிட்டே இருக்கும். எப்பவும் உங்களை சுத்தி 2 விதமான மனிதர்கள் தான் இருப்பாங்க. ஒன்று தானும் ஜெயிக்கணும் நீங்களும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னொருத்தங்க அவங்க ஜெயிக்கலனாலும் நீங்க ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நல்லா யோசிச்சு யாரு கூட எல்லாம் பழக்கம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எப்போ நெகட்டிவான ஆட்டிடியூடு வரும்னா நம்ம தோல்வி அடையிறப்ப, எங்க தோத்து போயிடுவோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் வர்றப்ப தான். நம்ம ஊர்ல தோல்வி அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே மோசமான ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. என்ன பொறுத்தவரை வெற்றிக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கோ அதே அளவுக்கு தோல்விக்கும் சமமான மதிப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி ஜோஸ் அப்படின்ற ஒருத்தர் த ஆர்ட் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்துல அதிக முறை தோல்வி அடையுங்கள்னு அவர் சொன்னதை நாம பேசியிருந்தோம். நம்ம ஊர்ல இவங்கெல்லாம் தான் வெற்றியாளர்கள்னு சொல்லி கொண்டாடுறோம் இல்ல, அவங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட தோல்விகள் இருக்கும். நீங்க என்னால முடியலப்பா அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுவரை இந்த வாழ்க்கை அப்படின்ற போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கும். அதனால தோத்தாலும் கவலை இல்லை, தோல்வி வந்துடுமோன்னு பயப்படவும் தேவையும் இல்லை. நம்மளால முடியுமா அப்படின்றதுதான் தோல்விக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு தயக்கம். முடிச்சே தீர்வோம் அப்படின்றதுதான் வெற்றிக்கான தொடக்கம். அதனால உங்க எண்ணங்கள் உயர்வாகவே வச்சுக்கோங்க. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. உங்க சிந்தனைகள் எப்பவுமே நேர்மறையாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள்.